ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பெட்டரான இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் ஆஃப் மனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த புக்கில் படித்த ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி நான் இந்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது நீங்கள் உங்களோட மந்த்லி இன்கம் வந்த பிறகு ஸ்பெண்டிங் அண்ட் பில்ஸ்க்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உங்களோட சேவிங்ஸ்க்கு இல்லை உங்களோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சம் அமௌண்ட் 20% இருக்கட்டும், 30% இருக்கட்டும், அது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருங்க. செகண்ட் வந்து ஸ்பெண்ட் லெஸ் தென் வாட் யூ கெட். அதாவது உங்களோட இன்கம் வந்து 20,000 தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு உள்ளே ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ரூலை மறந்துடாதீங்க. தேர்ட் வந்து இன்வெஸ்ட் ஏர்லி அண்ட் ஆஃபன். அதாவது நீங்கள் வந்து ஏர்லியாகவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அடிக்கடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபோர்த் வந்து அவாய்ட் பேட் டெப்ட். அதாவது தேவையில்லாத கடன்களில் போய் மாட்டிக்கூடாது. அதாவது எனக்கு பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குறாங்க, அதனால அன்னெசரி ஐட்டம்ஸ் நான் வாங்கி நான் வீட்டை வச்சுட்டு அதுக்கு நான் இஎம்ஐ பே பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும், நீடட் ஐட்டம்ஸை மட்டும் வாங்கி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஃபிஃப்த் வந்து மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து மட்டும் இன்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த லிமிட்டுக்குள்ளே தான் சேவிங்ஸ் பண்ணணும், எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.